விஜய் கண்டு திமுக பயந்துருக்கு. இல்லை, விஜயெல்லாம் திமுகவுக்கு ஒரு ஆளே கிடையாது. 5000 ரூபா போட்டிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை, எவ்வளோ பெரிய ஒரு திட்டம். இல்லை, சேலம் மாநாட்டில் விஜய் பல கேள்விகளை திமுக விஜய் வந்து ஒரு ஆளே கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் தனித்து விடப்பட்ட ஒரு தூய சக்தி. அவர் தன்னை வந்து தூய சக்தின்றாரு. திமுக காதல் ஒரு படம் வச்சு பாருங்க. அதனால கிளைமேக்ஸ் பரத்துடைய நிலைமை தான் விஜய்க்கு. தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தூய சக்தி தூய சக்தி தூய சக்தி சொல்லிட்டு தெரிய போறாரு. அரசியல் இல்லை, அடிப்படை ஒரு இது கூட இல்லாமல் ஒரு சார்பு அரசியலை பேசிக்கிட்டு சேலத்துக்கு போனீங்களா? சேலத்தினுடைய பிரச்சனையை பற்றி தான் பேசியிருக்கியா? ஏன் பேசலை? சேலத்தை சேர்ந்தவங்க தான் முன்னாள் முதலமைச்சர். அந்த பகுதியில் போய் அவரை பற்றி தான் பேசியிருக்கீங்களா? அவர் நீங்கள் முதலமைச்சருங்க, அது என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பேசிக்கலாமா இல்லையா? அப்போ அதெல்லாம் பேச மாட்டார். அப்போ அதை விட்டுட்டு திமுக எதிர்ப்பு பாசிசம் பாயாசம் சிஎம் சார் இதெல்லாம் திரும்ப 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 நமக்கே அதை பேசி பேசி போர் அடிக்குது. இரவோடு இரவாக எல்லாரோட மகளிர் அக்கௌண்ட்லேயும் இன்றைக்கி 5000 ரூபாய் திமுக போட்டிருக்கு. எல்லா கட்சிகளும் அதை ஆதரிக்கிற சில கட்சிகளை தாண்டி விஜய் முக்கியமாக விஜய் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. விஜய் கண்டு திமுக பயந்துருக்கு. இல்லை, விஜயெல்லாம் திமுகவுக்கு ஒரு ஆளே கிடையாது. 5000 ரூபா போட்டிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை, எவ்வளோ பெரிய ஒரு திட்டம். விடிய காலில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, பெண்கள் அக்கௌண்ட்டில் திடீர்னு பார்த்தா 5000 ரூபா அவங்களுடைய மகளிர் உரிமை தொகை கிரெடிட் ஆகிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இது வரைக்கும் 1000 ரூபா வந்து இந்த மகளிர் உரிமை தொகையாக கொடுத்துருந்தாங்க. இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது மாதம் 12000 ரூபா. இந்த 12000 ரூபா அப்படிங்கிறது பெண்களுக்கான நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு சுயமரியாதையான ஒரு விஷயம். அது இப்போ கணவரால் கைவிடப்பட்டவராக இருக்கலாம், கணவர் இல்லாதவராக இருக்கலாம், குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த 12000 ரூபா வருஷத்துக்கு அப்படிங்கிற அந்த பணம்ங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க சுயமரியாதையை காக்கிற விஷயம், அவங்க தன்மானத்தை காக்கிற விஷயம். ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது. பாஜக தான் தொடர்ந்து சொன்னாங்க இந்த காசு வந்து இலவசங்களுக்கு நிறுத்தணும்னு சொல்லி பாஜக தமிழ்நாட்டினுடைய இந்த ஸ்கீம்லாம் கொண்டு போய் 2000 2500 மற்ற மாநிலங்கள் அப்ளை பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சார் 1000 ரூபா கொடுக்க முடியாதுனால இப்போ தேர்தலுக்கு நான் 2000 ரூபா கொடுக்குறேங்க. இப்போ அந்த திட்டம்ங்கிறது நீங்கள் பீகாரோட ஸ்ட்ராட்டஜி திமுக கையில் எடுத்திருக்கோம். பீகார் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலங்க, திமுக ஸ்ட்ராட்டஜி தான் பீகார் கையில் எடுத்திருக்கு. பீகார் எலெக்ஷனில் தமிழ்நாடு பார்த்தா பாஜகவே சொல்லுது. அப்போ இந்த ஸ்கீம்ங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் பெரிய ஒர்க் அவுட் ஆகுது. அது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. சுயமரியாதை அந்த பேரே பாருங்கள், மகளிர் உரிமை தொகை இலவசங்கிற பேர் கூட வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதை வந்து தடுக்கணும், இது முடக்கணும். தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு ஒரு பலன் கொடுக்குது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்கீமை அறிவிச்சிட்டாங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நேரடியாக அரசாங்கத்திலேருந்து மக்களுக்கு போகக்கூடிய பணத்தை கட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேயை போட்டு வாங்கிட்டாங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்கு 1000 ரூபா கட் ஆயிரும். இது 1000 ரூபாங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய கெயினை கொடுக்குது. திமுகவுக்கு கெயினை கொடுக்குறது மக்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குது. 12000 ரூபாங்கிறது ஒரு மருந்து மாத்திரை வாங்கலாம், 3 நேரம் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 33 ரூபா. 33 ரூபாங்கிறது ஒருத்தவங்க சராசரியாக அவங்க நாள் ஒரு மீடியமாக சாப்பிட்டுக்கிற அளவுக்கு, அந்த வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிற அளவுக்கு வீட்டை சொந்தமாக பண்ணாங்கன்னா கூட 33 ரூபா போதுமானதாக இருக்கும். அப்போ ஒருத்தருடைய பசியை போக்கக்கூடிய விஷயம். இப்போ இவ்வளோ நாள் வாங்கிட்டாங்க, வாங்கி இதை நம்பி இருந்திருப்பாங்க. இந்த பணம் கட்டாச்சு என்ன பண்ணுவீங்க? தேர்தல் நேரத்தில் பாஜக வச்சிருந்த அஸ்வினி உபாத்யாயாங்கிற ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு உச்சநீதிமன்றத்தில். வழக்கு வரப்போகுது, டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது. இந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்களுக்கு தடை கொடுக்கணும்னு கேட்குறாரு. அவங்க போட்டு தடை வாங்கிட்டாங்கன்னா அடுத்த மாதம் இதை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் போகாமல் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இது போல் இந்த அரசாங்க திட்டங்களை வந்து ஆதரித்து பேசினாலும் இந்த திமுகவை எதிர்க்கும் களம் காணும் இந்த அதாவது தேர்தலை எதிர்த்து களம் காணும் அந்த அரசியல் கட்சிகள் வந்து இந்த திட்டங்களை முடக்கிற வேலையை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? திமுகவுக்கு இது பலன் கொடுக்குது. தொடர்ந்து தேர்தலில் இந்த 1000 ரூபாங்கிறது பெரிய அளவில் பலன் கொடுக்குது. அதே நேரத்தில் மக்களுக்கும் பயனுள்ள விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த மாதம் 1000 ரூபா வரல அப்படின்னா அந்த 1000 ரூபாயை வாங்கி மருந்து வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த 1000 ரூபாயை வாங்கி ஒருத்தவங்க வாடகை கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த 1000 ரூபா வாங்கி இந்த மாதம் வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினச்சிருப்பாங்க. திடீர்னு அந்த பணம் முடங்கிச்சு என்ன பண்ணுவீங்க? தேர்தல் நேரத்தில் அந்த ஒரு அரசியலை, அந்த ஒரு சூழ்ச்சியை பாஜக செய்ய தயாராகிடுச்சு. இது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிய வருது, முதலமைச்சருக்கு தெரிய வருது. ஜனவரி மார்ச் மாதம் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா இந்த 1000 ரூபா போகாது. இது நம்பியிருக்கக்கூடிய சாமானியம் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய முடக்கமாயிரும். அவங்க மாதம் 1000 ரூபா வாங்கி பழகிட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. திடீர்னு நின்று போச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி இவங்க வந்து ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு திட்டத்தை போட்டாங்க, இதை முடக்கிறதுக்கு வழி பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் 3 மாதத்துக்கு உண்டான பணத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு 3000 ரூபா ப்ளஸ் வந்து 2000 ரூபா ஒரு கிஃப்ட் ஆகும். 5000 ரூபாயை நீங்கள் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா காலையிலேயே 6லேருந்து காலையில் 9 மணிக்குள்ளே
1,20,00,000 பேருக்கு வந்து இன்றைக்கி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கு. வெயில் இந்த வருஷம் தான் வந்ததா அப்படின்ற விஜய் விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2,000 ரூபாய் அடிஷ்னலாக போடுறீங்க, 3,000 ப்ளஸ் ஒரு 2,000. இப்போ தான் இந்த வருஷம் தான் திமுக கண்ணுக்கு வெயில் தெரிஞ்சுதான்னு போக சொல்கிறேன். இல்லை, அது தேர்தல் நேரத்துக்கு செய்யக்கூடிய விஷயம்தான். அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கப்போ 2016 பெருவெள்ளம் வந்துச்சு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் 5,000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பல உயிர் போச்சு, உயிர் திரும்ப வராது. சென்னையில் மக்கள் அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தால் ஏற்பட்ட பெருவெள்ளம். அவங்கள போய் ரீச் பண்ண முடியல, திறக்க முடியல தண்ணியை. அது ஓவர்ஃப்ளோ ஆகி சென்னையை மிதந்துச்சு. பல பேர் உயிர் இழந்தாங்க, பல பேர் உடமையை இழந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? 5,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து தேர்தல் நேரங்களில் இந்த 2,000 ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். தேர்தலுக்கு ஒரு கை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல்னு வச்சுக்கோங்களேன், அரசியலாக பண்ணு போட்டுமே. அவங்க அரசாங்கம் அரசியல் பண்ணுறாங்க, பாஜக அந்த அரசியல் தானே பண்ணுது. 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு இவர் 2,000 ரூபா கொடுக்குறாரு. இது மகளிரோட வாக்கை கவர்றதுக்கான திட்டமாக இதை திமுக இருக்கட்டும், அதான் செய்ய போகிறாங்க. எல்லா தேர்தல் இப்போ பாஜக வந்து தேர்தல் நேரத்தில் 10,000 ரூபா போடலையா பீகாரில்? 10,000 ரூபா போடுறோம்னாங்க. அது நோட்டிஃபிகேஷன் ரூலிங்கில் இருக்கிறப்பே போட்டாங்க. அது மிகப்பெரிய விமர்சனமாச்சு. தேர்தல் நேரங்களில் எடப்பாடி பழனிசாமி 2,000 தரேன்றாரு. 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் நாங்கள் வந்து 2,000 ரூபா தர்றாங்கன்றார். அப்போ தேர்தல் நேரங்களில் பண்ணுற விஷயந்தான். சரி, நீங்கள் வீடு தரேன்றீங்க, விஜய் பேசுகிறேன், மிஸ்டர் விஜய் நான் எல்லாருக்கும் வீடு தர்றேன், மோட்டர் பைக் தரேன்றீங்களே, அது என்ன பண்ணுவேன்? கார், அது என்னது சாத்தியமா? அது அவ்வளோ பேருக்கு எங்கே தமிழ்நாட்டில் இடம் இருக்குது? அவ்வளோ காரை நிப்பாட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இடம் இருக்குது? எப்படி வாங்க முடியும்? இல்லை, நான் அப்படி சொல்ல, இலவசம் சொல்ல. அவங்க பொருளாதாரத்தை உயர்த்த போகிறேன், அவங்க வேலைவாய்ப்பு என்ன செய்ய போகிறீங்க? வேலைவாய்ப்புக்கு உயர்த்துறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு பொருளாதார திட்டம் என்ன? அப்போ இது வந்து அதிமுக பாஜக கேட்கறதுக்கு முன்னாடி இவர் கேட்குறாரு, இதனால் என்ன, இதை எப்படி கொடுக்க முடியும்? வெயில் வந்து இப்போ தான் வந்துச்சா? வெயிலே அரசியல் தானே வச்சுங்களேன். அரசியல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு சார்பு அரசியல் தானே பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு நாளா. அதிமுக பற்றி பேசுகிறதில்ல, பாஜக பற்றி பேசுகிறதில்ல, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டங்கள் அப்புறம் நிறுத்தி வச்சுருக்காங்க பேசுகிறதில்ல, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஃபண்டை நிறுத்தி வச்சுருக்காங்க பேசுகிறதில்ல, பட்ஜெட்டில் ₹1 கூட ஒதுக்கல பேசிக்கல, பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை, அதை பேசிக்கல, கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டு பிரச்சனை அதை பற்றி பேசிக்கிறதில்ல, இதெல்லாம் பேச மாட்டீங்க. ஆனால் திமுக அதை மட்டும் விமர்சனம் பண்ணுவீங்க. அப்படின்னா திமுக அரசியல் படி தான் ஆகணும், பண்ணத்தான் செய்வாங்க. இல்லை, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை யோசிக்கணும் இல்லையா? இப்போது மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுறதுல தவறு இல்லை, அது மக்களுக்காக போய் சேருது. ஆனால் இந்த தமிழ்நாட்டோட அந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா, இதுக்கான என்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க அரசாங்கம்? இல்லை, பொருளாதார திட்டங்கள்லாம் இன்றைக்கி இந்தியாவிலேயே வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. முதலிடம் வந்து மகாராஷ்டிரா. இதுக்கான வருமானங்கள் எப்படி ஈட்டுறாங்க? அதுதானே இங்கே கேள்வியாக. ஃபேக்ட்ரிஸ் வெளிநாடு முதலீடு இங்கே வர்றப்போ, வெளிநாடு முதலீடு இங்கே உள்ள வரப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல. அப்போ மணி ஃப்ளோட்டிங் ஆதாரம் செய்யும். இப்போ இந்த 5,000 ரூபா அப்படிங்கிறது வந்து சாமானிய பெண்கள் கையில் போயிடுது. அவங்க போய் மாலில் வந்து வாங்க போகிறது கிடையாது. அப்போ லோக்கல் எக்கனாமி டெவலப் ஆகுமா இல்லையா? இல்லை, எடப்பாடி கேள்வி என்னன்னா, நான் இருக்கும்போது தமிழ்நாட்டினோட கடன் சுமை அவ்வளவு, திமுக அரசாங்கம் பதவியேற்று அதோட கடன் சுமை என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க சொல்கிறாரு. கடன் வாங்கி என்ன செஞ்சுருக்கிறோங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு திட்டத்துக்கு கடன் வாங்கி போட்டு அதை டெவலப் பண்ணி அதுக்கு 10 பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னும் 10 வருடத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதன்மை மாநிலமாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கு வெளிநாடு முதலீடுகள் வரணும்னா அவங்க 2 விஷயத்தை பார்ப்பாங்க. அந்த மாநிலத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு, சாலை, மற்றபடி குடிதண்ணீர், மின்சாரம், போக்குவரத்து, இதெல்லாம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதா இருந்தால் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள் வரும். அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணுற போன அதிமுக ஆண்டில் ஜெயலலிதா அந்த மாதிரி ஆட்சி விட்டுருங்க, அடுத்த 5 வருஷத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே பண்ணல அவங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்டாக இருக்கட்டும், மேம்பாலங்களாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், கல்வி நிறுவனம் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் தான் வெளிநாட்டு முதலீடுகள் வரும். வெளிநாடு முதலீடுகள் உள்ள வந்தால் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு பொருளாதார இப்போ எக்கனாமிக் சைக்கிளிங் தான். அப்போ வாங்கியிருக்க கடனை வாங்கி திமுக எடுத்துகிட்டு போயிடுச்சா, பாக்கெட்டில் கொண்டு போயிட்டாரா? கவர்மெண்ட் தானே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இவர் கடன் கொடுக்கலாம், இவர் திருப்பி கொடுத்துருப்பாரு. இந்த கடனை வாங்கி இவர் எதுக்கு பண்ணுறாருங்கிறதெல்லாம் உலக வங்கி யோசிக்காமல் கொடுப்பாங்க. கடன் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இத்தனை % கடன் வாங்கிக்கலாம்னு ஒரு ஸ்லாப் இருக்குது. அந்த ஸ்லாபுக்குள்ளே தான் கடன் வாங்கணும். ரெண்டாவது, நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னா, நம்ம சாமானியமாக தம்பி பேங்கில் கடன் கேட்குறோம், நம்மள்ட்ட 1000 ரூல்ஸ் கேட்பாங்க. நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, என்னென்ன ஃபார்முலா கொடுங்க, இதை கொடுங்க, பட்ஜெட்டை கொடுங்க, அதனுடைய ப்ராஜெக்டை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு கம்பெனி, ஒரு சாதாரண ஒரு மாநிலம் வந்து கடன் கேட்குறப்ப நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ இந்த கடனை வாங்கி என்ன செய்கிறான்னு யோசிக்காமல் கடன் கொடுப்பான்? இது கூட தெரியாதா அவருக்கு?
இல்லை சேலம் மாநாட்டில் விஜய் பல கேள்விகளை திமுக விஜய் வந்து ஒரு ஆளே கிட்டாங்க தமிழ்நாட்டு அரசியல் தனித்து விடப்பட்ட ஒரு தூய சக்தி அவர் தன்னை வந்து தூய சக்தின்றாரு திமுக காதல் ஒரு படம் முடிச்சு பாருங்க அதனால கிளைமேக்ஸில் பரத்தோட நிலைமை தான் விஜய்க்கு தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தூய சக்தி தூய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு தெரிய போறாரு. அரசியல் இல்லை அடிப்படை ஒரு இது கூட இல்லாமல் ஒரு சார்பு அரசியலை பேசிக்கிட்டு சேலத்துக்கு போனீங்களா சேலத்தினுடைய பிரச்சனையை பற்றி தான் பேசியிருக்கியா? ஏன் பேசலை? திமுக தூக்கத்தில் எழுப்பிவிட்டாலும் திமுக எதிர்ப்பு தான். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் விசில் அடிப்பார் அப்படிங்கலாம் ஒரு டைமிங்க்கு ரைமிங்காக சொல்கிற விஷயத்தை ஒரே ஆக்கப்பூர்வமான அரசியலை கிடையாதுங்க. விஜய் பற்றி பேசுறது டைம் வேஸ்ட். தமிழ்நாட்டு மக்களே அவரை வந்து கைகளில் தயாராகிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் கிடையாது, ஆக்கப்பூர்வமான பேச்சு கிடையாது, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சேலத்துக்கு போனால் சேலத்தை பற்றி பேசுங்க, சேலத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ண போகிறோன்னு பேசுங்க, அடுத்த கட்ட திட்டத்தை பற்றி பேசுங்க. அங்கேயும் போய்கிட்டு திமுக தான் பேசுனீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகிறீங்கன்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுங்க. இங்கே என்ன இருக்குது எங்கே என்ன இல்லைன்னு அதை விட்டுட்டு இது மீண்டும் திமுக அங்கே சேலத்தை சேர்ந்தவங்க தான் முன்னாள் முதலமைச்சர். அந்த பகுதியில் போய் அவரை பற்றி தான் பேசியிருக்கீங்களா? அவர் நீங்கள் முதலமைச்சர் இங்கே அது என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பேசிக்கலாமா இல்லையா? இப்போ அதெல்லாம் பேச மாட்டார். அப்போ அதை விட்டுட்டு திமுக எதிர்ப்பு பாசிசம் பாயாசம் சிஎம் சார் இதெல்லாம் திரும்ப நமக்கே அதை பேசி போர் அடிக்குது. இல்லை விஜய் போட்ட அந்த பாம் தமிழக அரசியலில் ஒரு கலக்கிடுச்சு. கூட்டணி ஆட்சியில் பங்கு இதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியாக இருக்கட்டும், இங்கே என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அங்கே பேச்சு சலசலப்பு அந்த பாம் அவர் சீட்டுக்குள்ளே தான் போட்டார். அந்த பாம் அவர் சீட்டுக்குள்ளே தான் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் 72 73 கட்சி இருக்குது. எந்த கட்சியாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்ன பிறகு உங்களை நம்பி யாரும் வந்திருக்காங்களா? உங்களை அரசியல் கட்சியாகவே தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சின்னு நினைக்கல, லெட்டர் கட்சி கூட நினைக்கலையே. இது வரைக்கும் ஒரு லெட்டர் கட்சி கூட உங்களை வந்து கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்லலை, உங்களை ஏற்றுக்கரல. இதுலேருந்தே தெரியுது தமிழ்நாட்டில் நீங்கள் தனித்து விடப்பட்டீர்கள். நீங்கள் தனித்த சக்தி, தூய சக்தி கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் தனித்த சக்தி. ஓரமாக போங்க, அவ்வளோதான். ஆனால் மற்ற இந்த தேர்தல் போட்டி வந்து திமுக தாவேக்கா தான், மற்றவங்கெல்லாம் ஓரமாக ஒதுங்கி இருக்கணுன்ற ஒரு பேச்சு வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிற பேச்சு. அப்போ எப்பயுமே ஒரு பெரிய ஆளை நம்ம எதிர்த்தா தான் நம்மளும் பெரிய ஆளுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. திமுக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்குது, தொடர்ந்து கூட்டணி பலத்தோடு இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் திட்டங்கள் நிறையா போய்கிட்டு இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது, செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி பாஜகவே திமுகவை நோக்கி கேள்வி கேட்கறது பயப்படுது. அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பெரிய ஒரு வலுவான ஒரு நபரை ஏற்றா தான் நம்மளும் வலுவான ஆள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டி, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு திரும்ப அதை பேசிகிட்டு இருக்கிறாரு. தேர்தல் அறிக்கை ரெடி ஆகுது, திமுக அதை கண்டு அஞ்ச போகுது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். திமுக என்ன அதுக்கான பிளான் வச்சு வரட்டும், தேர்தல் அறிக்கை வரட்டும், அதில் எத்தனை குளறுபடிகள் இருக்குது, எத்தனை தப்பு இருக்குது, முதல்ல தேர்தல் அறிக்கையை அவங்க தப்புன்னா முதல்ல அடிக்கட்டும். அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை மக்கள்